நீங்கள் கார் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ புரோக்கர் உங்களோட வீட்டில் இருந்து உங்களோட ஒர்க்குக்கு எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாரு. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் நீங்கள் இந்த கேள்விக்கு கொடுத்த ஆன்சரை வச்சு ஃபியூச்சரில் உங்களோட கிளைம் மேபி டினேல் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வச்சுட்டீங்க, அப்படி ஃபியூச்சரில் கார் வாங்குற ஐடியாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு மிஸ்டேக் ஃபியூச்சரில் உங்களுக்கு வரப்போகிற $10,000 to $20,000 கிளைமை டினேல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தும். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் கதைக்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீரோ கம்யூட். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். நான் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஆள் வந்து கார் இன்சூரன்ஸ் ஒன்று கேட்கன்னு சொன்னால் அவர் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அவரோட டீட்டெயில்ஸை கேட்கக்குள்ள நாங்கள் நார்மலாக அவர்கிட்ட கேட்பேன், உங்களோட வீட்டில் இருந்து ஒர்க்குக்கு எத்தனை கிலோமீட்டர், அதே மாதிரி ஆனுவலாக எத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் உங்களோட வாகனத்தை பாவிப்பீங்கன்னு சொல்லி 2 கொஸ்டின் கேட்பேன். இந்த 2 கொஸ்டினுக்குமே 2 நம்பர் கஸ்டமர் தரணும். முதலாவது வீட்டில் இருந்து ஒர்க்குக்கு எத்தனை கிலோமீட்டர்னு சொன்னால் நீங்கள் அநேகமாக இங்கே ஒன்டேரியோவில் இருக்கிறார்கள் எதான ஒரு வேலை செய்வாங்க. அவங்க மார்னிங்கில் வேலை செய்வாங்க, ஈவினிங்லையோ நைட்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலையை வந்து செய்வாங்க, ரைட்? இந்த ஒர்க்குக்காக அவங்களோட காரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் காலையில் உதாரணத்துக்கு ஒரு ஆள் 9 to 5 மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணன்னு சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் அந்த காரை காலையில் ஒருக்கு அந்த ஒர்க்கு எடுத்துகிட்டு போவார். அப்புறம் பின்னரம் ஒர்க்கிலேருந்து வருவார். இப்போ உங்களோட வீட்டில் இருந்து ஒர்க்குக்கு எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி கேட்கல. உதாரணத்துக்கு 10 கிலோமீட்டர் உங்களோட வீட்டில் இருந்து ஒர்க்குன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களோட காரை 20 கிலோமீட்டர், அதாவது போகிறதுக்கு 10 கிலோமீட்டர், வாரத்துக்கு 10 கிலோமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த யூஸ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி ஹை ரஷ் அவர் டைம் மாதிரி இருக்கலாம். நீங்கள் மார்னிங் டைம் இந்த காரை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுதான் பீக் டிராஃபிக் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் டெய்லி மண்டே டு ஃப்ரைடே யூஸ் பண்ணுறதால ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி கூட. ஸோ நீங்கள் இதில் சொல்கிற நம்பரை பொறுத்து உங்களோட இன்சூரன்ஸில் ஒரு தாக்கம் கொண்டு வரும். அதுக்காக பெரிய அளவில் தாக்கம் வரும்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஒவ்வொரு நாள் ட்ராவல் பண்ணுறீங்களோ உங்களோட காரை அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தாக்கம் கொண்டு வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க்குக்கு மட்டும்தான். அதாவது நீங்கள் க்ரோசரிக்கு போகிறீங்க, உங்களோட பிள்ளைய ஸ்கூலுக்கு விட போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, இந்த டிஸ்டன்ஸ் இல்லை. அதாவது ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அப்படி ஏதாவது நீங்கள் செய்கிற ஒர்க்குக்கு உங்களோட கார் எடுத்துகிட்டு போகிற கிலோமீட்டர் தான் இந்த உங்களோட வீட்டில் இருந்து ஒர்க்குக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறதுக்குரிய ஆன்சர். அதே மாதிரி 2வது கொஸ்டின் என்ன சொன்னால் ஆனுவலாக உங்களோட கார் எவ்வளோக்கு பாவிப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நார்மலாக மினிமமாக 15,000 கிலோமீட்டர் போடுறது. ஸோ சில ஆக்கள் கூடுதலாக ட்ராவல் பண்ணுறாக்கள் அதாவது உங்களோட ஒர்க்குக்கு பாவிக்கிறது ப்ளஸ் நீங்கள் அதை தாண்டி அடிஷனலாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, இல்லாட்டி உங்களோட ஒய்ஃபை பிக் பண்ண போகிறது, இல்லாட்டி உங்களோட கிட்ஸை பிக் பண்ண போகிறது, இல்லாட்டி எங்கே நான் போகிறதுன்னு சொல்லி அதை தாண்டி அடிஷனலாக பாவிங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆனுவலாக எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் பாவிப்பீங்கன்னு கேட்போம். நார்மலாக 15,000 போடுறது, அதை விட கூடுதலாக நீங்கள் பாவிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பாவிப்பீங்கிறத சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போடுவோம். இப்போ இந்த 2 கிலோமீட்டர், அதாவது 1 வே கிலோமீட்டர் ப்ளஸ் ஆனுவலாக நீங்கள் பாவிக்கிற கிலோமீட்டர் கூட உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தில் ஒரு தாக்கம் கொண்டு வரும். ஆனால் எவ்வளோ கூடினா எவ்வளோ தாக்கம் வரும்னு சொல்லி அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து. ஆனால் நீங்கள் கூடுதலான அமௌண்ட் போட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஸ்லைட்டாக கூடும், கொஞ்சம் கூடும். ஓகே, அது எவ்வளோ கூடும்னு சொல்லலாம். லைக் ஆயிரக்கணக்கில் கூட ஜஸ்ட் இன்னொரு அமௌண்ட் கூடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ஒரு ஜாப் செய்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு போகவே தேவையில்லை, மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட காரை ஒர்க்குன்னு சொல்லி பாவிக்கிறல. ஆனால் நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு அப்படி இல்லாட்டி உங்களோட மற்ற விஷயங்கள் ரெஸ்டாரண்ட்டு போகிறதுக்கு, க்ரோசரி வாங்க போகிறதுக்கெல்லாம் பாவிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து ஒர்க்குக்கு எத்தனை கிலோமீட்டருங்கிற கொஸ்டனுக்கு 0ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனுவல் எவ்வளோ கிலோமீட்டர் பாவீங்களா அதை சொல்லுவீங்க. அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னு சொன்னாலும் இந்த கம்யூட் டிஸ்டன்ஸை 0ன்னு சொல்லி போட வைப்பீங்க. அப்படி நீங்கள் வீட்டை இருக்கிற 1 பேரண்ட், அதாவது 1 பேரண்ட் ஒர்க்கு போகிற மற்ற பேரண்ட் நீங்கள் வீட்டை இருக்கிற மற்ற உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு ஒர்க் பண்ணுற ஆளுக்கு ஒர்க் கார் இருக்குது, ஆனால் நீங்கள் ஒர்க்குக்கு அதை பாவிக்கிறலன்னு சொன்னால் அப்போ நீங்கள் 0 போடலாம். ஆனால் இங்கே தான் ஒரு ட்ரிக்கி பார்ட் இருக்குது. நீங்கள் ஒர்க்குக்கு நான் இந்த காரை பாவிக்கிறல்லன்னு சொல்லி 0 கம்யூட் போட சொல்லிட்டு இந்த 3 காரணத்தில் ஏதாவது ஒரு காரணம், லைக் இதை தாண்டி ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஏதாவது ஒரு காரணம், அதாவது நீங்கள் உங்களோட காரை ஒர்க்குக்கு பாவிக்கிறதே இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் 0 போடலாம். அப்படி 0 போட்டுட்டு நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு கிளைம் வந்துட்டுன்னு வைங்க உங்களோட ஃபால்ட்டில், அந்த கிளைம் வரக்குள்ள கிளைம் அட்ஜஸ்டரால் நீங்கள் சொல்லியிருக்கிற அதாவது கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டானு சொல்லி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ள நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அப்படி வீட்டை இருக்கிற உங்களோட ஒர்க்கு பாவிக்கிறலன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட காரை பாவிச்சிருப்பீங்கன்னு சொல்லி கண்டுபிடிப்பாருன்னு சொன்னால் உங்களோட கிளைம் டினே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி உங்களோட கிளைம் எவ்வளோ அமௌண்ட்டோ அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை தந்துட்டு மிச்சத்தை நீங்கள் செஞ்சதுக்காக பெனால்ட்டி மாதிரி போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது என்ன செய்வாங்க, ஃபுல்லாக டினே பண்ணுவாங்களா இல்லாட்டி குறைச்சி தருவாங்களா, இதெல்லாம் கிளைம் அட்ஜஸ்டர் கையில் இருக்கு. என்னால் எந்த கமெண்ட்டும் பண்ணல. ஆனால் நாளைக்கு
இதில் ஏதாவது மிஸ்ரிப்ரசன்டேஷன் நடக்கும் சொன்னால் கட்டாயம் உங்களோட கிளைமில் பிரச்சனை வரது சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஜீரோ கமிட் போகிறதால ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் இல்லை, சில இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் ஒர்க்கு காரை பாவிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க, ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க. லைக் எப்படி உங்களுக்கு விண்டர் டயருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தராங்க, மற்றது டிரைவர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் டிஸ்கவுண்ட் தர மாதிரி ஜீரோ கம்யூனிட்டுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க. ஆனால் நாளைக்கு உங்களோட கிளைம் ஒரு $10,000-$20,000 வரக்குள்ள நீங்கள் எடுத்த ஒரு $10-20 டிஸ்கவுண்ட் பர்த்தாங்கிறத நீங்கள் முதலாவது யோசிக்கணும், ஏதாவது மிஸ்ரிப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல. நீங்கள் உண்மையிலே ஒர்க்குக்கு பாவிக்கிறல்ல, ஆனால் நீங்கள் ஒரு க்ரோசரிக்கு போகக்குள்ள ஏதாவது கிளைம் வந்துட்டு, ஆனால் நீங்கள் உண்மையாக ஒர்க்குக்கு பாவிக்கிறல்ல ஒரு கிளைம் வந்துட்டுங்கக்குள்ள அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ள, இல்லை நீங்கள் ஒர்க்கு கொண்டு வரல க்ரோசரிக்கு தான் உண்மையாக போகக்குள்ள ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துட்டு உங்களோட ஃபால்ட்டுன்னு சொன்னால் கிளைம் டினே ஆகாது. ஆனால் கிளைம் ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ள நீங்கள் ஒர்க்குக்கு பாவிச்சிருக்கீங்க, அதாவது நீங்கள் ஆக்சிடென்ட் படக்குள்ள மட்டும் இல்லை, நீங்கள் ஒர்க்குக்கு அந்த இயரில் பாவிச்சிருப்பீங்க எப்பயாச்சும் ஒரு தரம்னு சொன்னாலும் உங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆகுறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் $10-20 சேமிக்கிறதுக்காக இந்த கம்யூட் டிஸ்டன்ஸில் ஃபேக்கான டீட்டெயில்ஸை சொல்லி, பொய் டீட்டெயில்ஸை சொல்லி நாளைக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆகினது பிறகு $10,000-20,000 கடனில் மாட்டாமல் ஜஸ்ட் நீங்கள் உண்மையிலே ஒர்க்குக்கு கூட ஆரம்பிங்கன்னு சொன்னால் உண்மையாக எத்தனை கிலோமீட்டருங்கிறது சரியான விஷயத்தை சொல்லி இன்சூரன்ஸ் எடுக்க பாருங்கள். அதே மாதிரி ஆனுவல் கிலோமீட்டர்ஸ்லையும் மிஸ்ரிப்ரசன்டேஷன் பண்ணாமல் நீங்கள் எவரேஜாக ஆனுவலாக எவ்வளோக்கு ஓடுவீங்கிறத கல்குலேட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கூடுதல் அளவு ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆனுவல் கிலோமீட்டர்ஸ் கூடும். நீங்கள் குறைஞ்ச அளவு ஜஸ்ட் ஒர்க்குக்கு போகிற வாரம் அடுத்தது வீக்கில் 1 டைம் க்ரோசரி எடுக்கிற எல்லாமே பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஆனுவல் கிலோமீட்டரை போடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடு வாங்க போகிறீங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் தடிட்டுப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 10-15 நாள் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணால் நான் ஒரு ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர், எங்களோட ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபைலில் செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட் உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணுவேன். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த நேமில் இருக்குது, என் பயோவில் இருக்குது. அப்படின்னு சொன்னால் டைரெக்ட் மெசேஜ் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளை கூட வரும். பாய்.